வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான ஹோம்ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மட்டன் 1/2 கிலோ நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி புதினா 2 அரை கட்டு எடுத்திருக்கேன். எண்ணெய், வெண்ணெய் அல்லது நெய், 1 கப் தயிர், பட்டை, ஜீரகம், மிளகு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, ஷாஹி ஜீரா, கடுக்காய் பொடி. இதெல்லாம் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ 1/2 கிலோ அரிசியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக திரித்து எடுத்துக்கணும். இப்போ மேரினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பொடி, தயிர் 1 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு மட்டனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேஷனில் இருந்தால் போதும். இப்போது மட்டன் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது நெய், வெங்காயம் நறுக்குனது, அதுக்கு தேவையான உப்பு, 2யும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியையும் போட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இப்போ அதில் சேர்க்க போகிறோம். மட்டனை சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 கப் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுருங்க. இது ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ மட்டன் நல்லா குக் ஆகிருக்கும். கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியை ஊற்ற போகிறோம். அதுதான் கொஞ்சம் தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு கப் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக அரிசி உடஞ்சிடாமல் கிளறி விடுங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நடுவில் ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ரைஸ் 70% வரைக்கும் குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல், தேவையில்லைன்னா விட்டுறலாம். கொஞ்சம் நெய்யோ வெண்ணெய்யோ மேலே கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை எடுத்து மேலே நல்லா அந்த பேனை க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு ஹெவி வெயிட் ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டீம் எஸ்கேப் ஆகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸு நல்ல குக்காக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக அப்படியே கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் அருமையாக உதிரியாக குக்காக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது திரும்ப அலுமினியம் ஃபாயிலை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம பிரியாணி சர்வ் பண்ண ரெடியாக இருக்கும். அருமையான ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.